உண்மை செய்திகள் 24x7 வாசிப்பது திவ்யா ரகு. சினிமாவில் மார்க்கெட் இழந்ததால் அரசியலுக்கு வந்துவிட்டார். அவர் நிற்கும் தொகுதியிலேயே டெபாசிட் இழப்பார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் கர்ணன் பேட்டி. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் கர்ணன் பேசுகையில், சினிமாவில் மார்க்கெட் இழந்தவர்கள் அரசியலுக்கு வந்துவிடுகிறார்கள். இவர்கள் நிச்சயம் வெற்றி பெற முடியாது. பல ஆண்டுகளாக கட்சி பணி செய்து வரும் பலர் கவுன்சிலர் கூட ஆக முடிவதில்லை. இவர்கள் மட்டும் நேரடியாக வந்தவுடன் முதலமைச்சர் கனவு காண்கிறார்கள். கட்சி துவக்கி உழைக்கும் எண்ணம் இவர்களுக்கு இல்லை. மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். இனி அவர்களை ஏமாற்ற முடியாது. விஜய் நிற்கும் தொகுதியில் கூட அவர் டெபாசிட் இழப்பார் என தெரிவித்தார். தமிழகத்தில் சமீப காலமாக நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு கனவோடு வயசாகிடுது. கட்சி அங்கே சினிமாவில் எடுபடாமல் போயிடுறாங்க. எடுபடாமல் போன உடனே அடுத்த உடனே என்னன்னா முதலமைச்சர் ஆகிடணும், நேரடியாக முதலமைச்சர் ஆகிடணும். வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து உழைச்சி வரலாம் கிடையாது. ஒரு கவுன்சிலரோடு இல்லாத விஜய் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னா நாங்கள்லாம் 80 ஆண்டு காலம் நாங்கள் கட்சி எடுத்துருக்கோம். எங்களால் ஒரு கவுன்சிலராக முடியும். ஏன்னா எங்களோட பண வசதி இல்லை, ஏமாற்ற மாட்டோம். ஆனால் அன்றைக்கி கோடியாக கொள்ளையடித்து விஜய் போன்ற ஆளுகள் நேரடியாக முதலமைச்சராக வரணுங்கிறது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. திரும்ப அவர் நடிக்கத்தான் போவார். நிச்சயமாக 2 இடத்துல கூட அவர் எம்எல்ஏ ஆகுது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜய் தான் அவரே டெபாசிட் இழப்பார். அவர் நினைச்சிட்டு நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு நிறைய மக்கள்லாம் விரும்புகிறது. சினிமா நடிகர்கள் பார்க்கறதுக்கு யார் வருவாங்க.